நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. ஆனால் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து பெரிய 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 ஒரு சோகமான செய்தி தாங்க. இது யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. இன்றைக்கி கூட வந்து நமக்கு இப்படி தான் வந்து அமையணுமா, நமக்கு வந்து ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா. சென்சார் சர்டிஃபிகேட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முடக்கிட்டு இருக்கு. தரமாட்டேங்கிறாங்க, சர்டிஃபிகேட் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம். நீதிபதி ஆஷா நமக்கு ஆதரவாக கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு மதியமே வந்து திரும்ப வந்து சென்ட்ரல் போர்டு வந்து திரும்ப வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வந்து தடை வாங்கியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு வந்து இந்த ஒரு வழக்கு அப்படின்றது வந்து 20ஆம் தேதி விசாரிக்கிறோம் அப்படின்னு வந்து சென்னை ஹைகோர்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருந்துச்சு. அதன் பிறகு வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா. அது வந்து இன்னைக்கு விசாரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து விசாரணையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எடுத்தெடுப்பிலே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து சென்னை டிவிஷன் பெஞ்சோட தீர்ப்பில் வந்து நாங்கள் தலையிட விரும்பல, கேஸுக்குள்ளேயும் வந்து நாங்கள் வர விரும்பல. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய வாதம் அப்படின்றது வந்து தயாரிப்பு நிறுவனம் அப்படின்றது வந்து ஜனவரி 20ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயே வந்து அந்த டிவிஷன் அந்த கேஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதன் பிறகு அங்கே வந்து சரியான தீர்ப்பு அவங்க தீர்ப்பு கொடுத்து அதன் பிறகு அது சரியாக வரலை அப்படின்னா வந்து அதன் பிறகு நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க. ஏன்னா அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து நாங்கள் விசாரிக்கிறது வந்து சரியாக இருக்காது. அங்கே வந்து ஒரு தீர்ப்பு வந்து அதன் பிறகு வந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜனநாயகன் பட சார்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணிருந்தோம் அந்த ஒரு வழக்கு அப்படின்றது வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பொங்கல் அதுவுமா வந்து இன்றைக்கும் கூட வந்து இந்த மாதிரி ஒரு சோகமான செய்தி வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இப்போ வந்து கையை விரிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்க வந்து கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஜனவரி 20ஆம் தேதி வந்து சென்னை ஹைகோர்ட் விசாரிக்கிறீங்களா, அதிலே வந்து நீங்கள் வந்து பேசி சரி பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம படத்துக்கு வந்து 1000 பிரச்சனை வரட்டுங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிரச்சனை கொடுக்கட்டும், திமுக கவர்மெண்ட் வந்து பிரச்சனை கொடுக்கட்டும், எந்த தீய சக்தி பராசக்தி யார் கொடுத்தாலும் சரிதாங்க, நம்ம படம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் ஜனவரி 20ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வந்து சென்னை ஹைகோர்ட் அப்படின்றது வந்து வேறு வழியே கிடையாது. அவங்களும் வந்து அந்த கேஸ் ரொம்ப நாள் இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து நாளைக்கு நாலுன்னு இழுத்து போட முடியுது. ஜனவரி 20ஆம் தேதி அப்படின்றது வந்து அவங்க விசாரித்து கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும். நீங்கள் வந்து படத்தை வந்து பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து 20ஆம் தேதி வந்து சொல்லுவாங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து யாரும் வந்து கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சுப்ரீம் கோர்ட் கூட இன்றைக்கி வந்து எதிராக சொல்லலை. நாங்கள் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது வந்து இங்கே நடத்துறது சரியாக இருக்காது, நீங்கள் அங்கேயே வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே தீர்ப்பு அப்படின்றது வந்த பிறகு நீங்கள் வந்து வாங்க, உங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜனவரி 23ஆம் தேதி வந்து நம்ம படம் வருங்க. 23, 24, 25, 26, 27 ஸோ குடியரசு தினத்தில் வந்து நம்ம படம் செலிப்ரேஷன் பண்ணுவோம். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம படம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து குடியரசு தினத்தில் வந்து வரும், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு வந்து படத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து அதிகரிச்சு தான் போகுது. முன்ன கூட வந்து தமிழ்நாட்டு அளவில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ இந்திய அளவில் உலக லெவல்லே வந்து ஜனநாயகன் படம் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. வர அன்னைக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தேங்க்யூ.